வெல்கம் டு கேசிடிஆர்பி டிஎன்பிசி ஸ்டடீஸ். டிஎன்பிஎஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க. என்னென்னா குரூப் 4க்கு செகண்ட் ஃபேஸ் சிவி லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்டு சிவிக்கான டேட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வின் முடிவில் உள்ள இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பிற பதவிகள் தட்டச்சர் மற்றும் சுருக்கத்து தட்டச்சர் பதவிகளுக்கான காலிப்பணிகளை நிரப்புவதற்கு இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு வரும் 24/2/2026, அதுக்கடுத்து 25/2/2026. ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வு ரெண்டும் வந்து நடக்கிறது சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அட்ரஸ் சரிங்களா, இங்கே தான் நமக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். மேற்குறிப்பிட்ட இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்விற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்கள் பட்டியல் நம்மளுடைய வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த லிஸ்ட்டு. இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதற்கான அழைப்பானை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட்லேருந்து தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ குறுஞ்செய்தி மூலமாகவும் அதுக்கடுத்து மின்னஞ்சல் மூலமாகவும் தான் நமக்கு வந்து தெரிவிப்பாங்க. ஸோ இரண்டாம் கட்ட மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கான அழைப்பானை தனியாக அஞ்சல் மூலம் அனுப்பப்பட மாட்டாது. ஸோ நமக்கு வந்து இண்டிவிஜுவலாக தனியாக வராது. இதில் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இரண்டாம் கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்படும் அனைவரும் கலந்தாய்வுக்கு அனுமதிக்கப்பட்டு தெரிவு செய்யப்படுவார்கள் என்பதற்கு உறுதியளிக்க இயலாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்றவங்க எல்லாமே கவுன்சிலிங்கில் வந்து நாங்கள் வந்து அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுல, அதுக்கு யார் யார் எலிஜிபிளோ அவங்களுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் மேற்படி சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் கலந்தாய்வுக்கு குறிப்பிட்ட நாள் மற்றும் நேரத்தில் கலந்து கொள்ள தவறினால் அவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இவங்க எல்லாமே செலக்ட் ஆன கேண்டிடேட்டு, சிவிக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்டு. ஸோ இதில் உங்கள் நம்பர்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துங்க. அஃபிஷியலாக வெப்சைட்லேயும் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் எல்லாமே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.